வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் தன்னுடைய மாமனாருடைய ஃபோட்டோவை நம்ம செல்லில் வச்சோம் அப்படின்னா ரோகிணிக்கு நம்ம மேலே நல்லாவே அபிப்பிராயம் வரும். அதுபோக நம்ம இவ்வளவு அன்பாக இருக்கோம், நம்ம கணவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவளுக்கு தோணும். நம்மக்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ரோகிணி கண்டிப்பாக ஏதாவது செய்வா அப்படின்னு சொல்லி செல்லில் ஸ்டேட்டஸாக வைக்காரு. இதை பார்த்த முத்து சிரிக்கிறாரு. சிரித்தோடனே மீனா என்னங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மீனா, ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் தான், அவங்க மாமனார் ஃபோட்டோவை அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க வச்சுட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அவரே போயிட்டார். ஆனால் ரோகிணி அவங்களுக்கு செய்யக்கூடியதை செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படிங்கும்போது மீனா அம்மா சொல்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாதுடி, அவங்க போயிட்டாங்க, அவங்க காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வாரிசு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ஏதாவது செய்யணும், அப்படி செஞ்சால் தாண்டி நல்லது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம எப்படிமா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக சொந்தக்காரங்க சொல்லணும். நீ அண்ணாமலை ஃபோனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிதா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க சந்திரா. உடனே எம்மா நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்குறேன். நல்லா இருக்கண்ணே. அண்ணே ஒன்றும் இல்லை, ரோகிணியோட அப்பா தவறிட்டாங்க. அவர் என்றைக்கு தவறினார், ஏது தவறினான்னு தெரியலை. ஆனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த ரோகிணி கண்டிப்பாக செய்யணுண்ணே. அதுபோக அவங்க சொந்தக்காரங்க யார் யாருன்னு இங்கே இருக்காங்கன்னு தெரியாது மக்களில், அவங்களையும் வர சொல்லணும். நம்ம தரப்புலையும் சொந்தக்காரங்களை வர சொல்லணும். அப்படி பண்ணால் நல்லதுண்ணே. நீங்கள் கூட என் வீட்டுக்கார விசேஷத்துக்கு வந்தீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக அது பண்ணால் தான் நல்லதுண்ணே. அது குடும்பத்துக்கும் நல்லது தான். ஏன்னா வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க. சரி, நான் இது சம்மந்தமாக நான் வீட்டில் பேசுகிறேம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அங்கே அவர் நண்பர் பரசு அவங்க வேண்டியவங்களாம் சொல்கிறாங்க. ஒரு நாள் ஏற்பாடு பண்ணிவிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி ரோஹிணியோட அப்பா தவறிட்டார்ல, அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பரவ சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிட்டோம் ரீசெட்டில், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நீங்கள் என்றைக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களோ சொல்லுங்கள், நாங்கள் எல்லோரும் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வராரு அண்ணாமலை. விஜயா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. பார்வதி வீட்டில் கறி தூக்க வேண்டியிருந்தாங்க, அதான் சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரோகிணியோட அப்பா எப்போ மேலே போனாங்க, வச்சாங்க, என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவளோட மகா ரோகிணி இங்கே தான் இருக்குது, அந்த பொண்ணு இங்கே இருக்குது. நம்ம அந்த பொண்ணுக்காக நம்ம கண்டிப்பாக செய்ய தான் செய்யணும். அவங்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா இந்த பொண்ணு அல்லது ஜெபிச்சா தான் அது நடக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு விசேஷம் ஏற்பாடு பண்ணணும் என்ன அப்படிங்கிறாங்க. அது பண்ணால் சரியாக வருமாங்க அப்படிங்கிறாங்க. சரியாக வரும். அதுபோக ரோகிணிகிட்ட சொல்லு, அவங்க சொந்த பந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க மாமனார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வர சொல்லு. அதுபோக இங்கே ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நாளைக்கு மறுநாள் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க நம்ம ஜோசியக்காரரை பார்த்து வரணுன்ட்டு போகிறாங்க. ஜோசியக்காரரும் சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு நாள் நல்லா இருக்குது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கணிச்சு பார்த்து அந்த நாளில் பண்ணலாருன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயா மனோஜுக்கு கால் பண்ணுறாங்கடே, எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி ரைட்டு, ஏதாவது வேலையை தேடிட்டு வா அப்படிங்கும்போது மனோஜ் பார்க்கில் படுத்து தூங்கிட்டு கிடக்காரு. வழக்கம் போல் அங்கேயே போயிட்டார். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை ரோஹிணி கால் பண்ணுறாங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி அழுத மாதிரி பேசுகிறாங்க. கவலைப்படாதம்மா, உங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும், அதனால் அவருடைய நாளை நம்ம நினைக்கணுமா, அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா அவருக்கு செய்ய வேண்டிய கடமைலாம் நீ செய்யணுமா, அதுக்கு நாளை கழித்து நாள் பார்த்து வச்சுருக்கோம், நீ வந்துடணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதில் ஓம் பேச்சை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டியது நாங்கள் பெரியவங்க செய்யணும்ல. நாளை கழித்து நீ பார்லருக்கு எதுவும் போகாத, பார்லர் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு, என்ன தெரிஞ்சவங்களுக்கு போகிறா சொல்லிடு. நான் பார்வதி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்.
அது போக உங்கள் சொந்த பந்தத்தையும் வர சொல்லுமா, குறிப்பாக உங்கள் மாமாவையும் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, உங்கள் மாமா எங்கே இருக்காங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்கள் மாமா என்ன சொல்லிட்டு போனாங்க கடைசியாக, நான் கொஞ்ச நாள் கழிச்சு தாங்க போகணும், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனார். இங்கே தான் இந்தியாவுக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பாங்க, நீ கால் பண்ணி வர சொல்லு, உங்கள் சொந்தக்காரங்களையும் வர சொல்லு, ஃபங்க்ஷன் ஏற்பாடை ரொம்ப சிறப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்க வேறு புரோன்மணி வர சொல்கிறாங்கன்னா, புரோன்மணி இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படி கூப்பிட்றது ஒன்றும் புரியலையே, இந்த ஆன்ட்டியும் அங்கிளும் ஏன் தேவையில்லாத வேலை பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்புறாங்க. அப்போ முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்லிடுறாரு, நம்ம வேண்டிய சொந்த பந்தம் எல்லாமே சொல்லிட்டோன்னு பேரை எழுதி கொடுக்காங்க. ஒரு ஊராக போய் சொல்கிறாங்க. அப்போ விஜயாட்ட வராங்க ரோகிணி, ஆண்டி அதெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக நம்ம வீட்டிலே நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டும் ஃபோட்டோவை கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இதில் வந்து நான் சொல்ல கேட்குறது மாதிரி இல்லை, மனோஜுக்கும் வந்து நிலைமை இப்படி ஆயிடுச்சு, காரணம் அதுக்கு கூட காரணமாக இருக்கலாம், ஜோசியக்கார் அப்படி தான் சொன்னார், முன்னோர்களை வந்து வழிபடலைன்னா அது வந்து சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் வழிபட்டு தான் ஆகணும், நீயும் வேண்டியவங்களாம் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் வித்யா, ரோகிணிக்கு தெரிஞ்சவங்க, பார்லர் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வர சொல்கிறாங்க. அப்போது வித்யா பயங்கரமாக சிரிக்கிறாங்க ரோகிணிகிட்ட, என்னடி ஏற்கனவே உங்கள் அப்பா வந்து போயிட்டார், அதுக்கு இங்கே பல பூஜை பண்ணியாச்சு, இப்போ மறு பூஜையா, பயங்கரமாக நாள் தான் உங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. நீ வேறடி, இது எப்படி தான் சமாளிக்க போகணுன்னு தெரில, எங்கள் மாமா வேறு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ ஊர்லேருந்து வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க, வர சொல்லிடலாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதுக்கு மட்டும் முடியாதடி, அவர் கடைசியாக கையெடுத்து கும்பிட்டாரு, என்னையெல்லாம் எந்த கதைக்கும் கூப்பிடாதாங்க, ஏற்கனவே முத்து கோவக்காரன்னு தெரியும், அவங்ககிட்ட நான் மாட்டினா அவ்வளோதான், கரும்பு மிஷினில் மாட்டினேன் கரும்பு மாதிரி தான் சக்கையாக ஆயிடுவேன், அதனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. இனிமேல் அவரை கூப்பிட சாத்தியம் இல்லை, அவர் ஃபோனே எடுக்கலைன்னு சொல்லி சமாளிச்சிடும், வேறு வழி கிடையாது, அவரை கூப்பிட்டு போனால் சொதப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே புரோன்மணி, வித்யா பாப்பா அப்படிங்கிறாங்க. இது அவர் தாண்டி வராரு, அப்படி நீ வந்து ஃபோன்லேயே ஆன்லேயே ரெடி, நீ பேசுடி அப்படிங்கிறாங்க. உடனே ஐயா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கடைசியாக ஒரே ஒரு நடிப்பு மட்டும் நடிக்கணுமே அப்படிங்கிறாங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டுதேன் சரியா, இனிமேல் போட்டு இனி எதுவும் கூப்பிடாதங்கன்னு தான் சொல்ல வந்தேன், நான் கடைசியாக நடித்து கொடுத்துட்டேன், இனிமேல் போட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த முத்து வந்து என் கடையை பக்கத்துலேயே 2 வாட்டி ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அந்த தச்சிலாக தான் ஆஃபருக்கு வந்திருக்கான், என்னையை பார்த்துட்டா அவ்வளோதான், ஆனால் உண்மையாக பார்த்தா உண்டதை சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ எதையும் சொல்லிடாதாங்க, நீங்கள் வராட்டிலும் பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்க. பத்தியாடி ப்ரோன் பண்ணிலாம் நம்மளுக்கு இன்னுமே எந்த ஹெல்ப் பண்ண மாட்டார், அவர் காத்துக்கிட்டதுக்கே பெரிய உரியாக இருக்குது, அதனால் இன்னும் பண்ண மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஏன்ட்டு இந்த முத்து அங்கங்கே போகிறான் அப்படிங்கிறாங்க. அவர் டிரைவர்டி 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, என்ன நீ பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. கடுப்பாக இருக்குடி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த முத்து வேறு ஊராக சொந்த பந்தத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ மறுநாள் ஆகுது. அதுக்கு மறுநாள் எல்லோரும் கிளம்பி வராங்க. அப்போது தாத்தாவும் பாட்டியும் நம்ம கூப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அம்மா எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்றைக்கி வந்து ரோகிணியோட அப்பாவோட நினைவை வந்து அவங்க போச்சுறாங்க. போச்சும்போது சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க. வரும்போது இவங்களும் வரட்டும், இவங்களுக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆகும்லாங்க, ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு விட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்லாங்க. நம்ம அவங்களுக்கு கறி சாப்பாடு எதுவுமே நம்ம கொடுக்கல, சைவத்தை தான் வாங்கி கொடுக்குறோம். அவங்க கறி மீன்லாம் வந்து டாக்டர்னு சாப்பிடணும்னு சொன்னாங்க, நம்ம வந்து அந்த விசேஷத்தை கூட்ட மாதிரி ஆச்சு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆச்சுலாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு தாத்தா பாட்டியை கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பரசங்கள் வீட்டுக்கும் கார் அனுப்பணும், அவங்களையும் கூப்பிட்டு கொண்டு விடணும் அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாரையுமே முத்து சொந்தக்காரங்களாம் ஏற்றி கொண்டு வீட்டில் கொண்டு விடுதாங்க. அப்போது அதில் மந்திரம் ஓதர வைக்க எல்லாருமே ஆளை கூப்பிட்ருக்காங்க, அந்த வேலைகளும் நடக்குது. இப்படியா இருக்குது. தாத்தாவும் பாட்டியும் நல்ல புது சட்டை புது வேஷ்டி கட்டி ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வராங்க. அப்போ தாத்தாவும் பாட்டியும் முத்து மீனாட்ட சொல்கிறாங்க, எங்களையும் ஒரு உறவாக நினச்சி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுதில்லப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, எங்கள் வீட்டில் எனக்கு சரியாக வருவது இருக்காது, இருந்தாலும் நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நீங்களும் எனக்கு தாத்தா மாதிரி தான் பாட்டி மாதிரி தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, இதான் மாதிரி தாத்தாவும் பாட்டியும் அப்படிங்கிறாங்க. வணக்கம் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. விஜயா மோரை தூக்கிக்கிறாங்க. எல்லோரும் பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, ரோட்டில் போகிறவங்கள அவன் கூப்பிட்டு வந்து பாட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, வாயை மூடிட்டுரு, பெரியவங்க அப்படிங்கிறாங்க. என்ன பெரியவங்க அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, சரி வாங்க பரசு வாங்க எல்லோரும் வாங்க, ரோகிணியோட அப்பாவுக்கு மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாலை போட வரிசையில் நிற்காங்க. அப்போ பரசு அதை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது, இது என் வீட்டுக்காரி சித்தி மாவு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே நிற்காரு பரசு. இப்படியே இருக்கும்போது
இந்த தாத்தா மாலை போடுங்க ரோகிணி அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கொடுத்து போட சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி வாயில் கை வைக்கிறாரு தாத்தா. என்ன தாத்தா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இது எங்கள் ஊர் பையன்லா அப்படிங்கிறாங்க. உங்கள் ஊர் பையனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஊர் கணேசன் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஊர் கணேசனா என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஊர் கணேசன் தான். ஊர் பூரா கடை வாங்கி வச்சுருந்தான். எனக்கு ஒரே பிள்ளை. அந்த பிள்ளைய இந்த ஊரில் கல்யாணம் கழிச்சு கொடுத்தாங்க. ஒரு ஒரு பஞ்சாதி இப்போ ரொம்ப நல்ல ஒரு அமைதியான ஆள். அது பேர் லட்சுமி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து என்னையா சொல்கிறீங்க, இது ரோகிணியோட அப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இது கணேசன் தான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, மலேசியாலே பெரிய பணக்காரர் அப்படி இப்படின்னாங்க. இதை கேட்ட தாத்தா இல்லை அது வாய்ப்பே இல்லை, இந்த பையன் பேர் கணேசன், எங்கள் ஊர் பையன், ஊர் பூரா கடை வாங்கி வச்சுருந்தான். என்ன எனக்கு கூட அவன் 300 ரூபா கடை வாங்கினான் தரலை, அவன் வந்து கணேசன் தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஆகா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ தாத்தா எங்கள் அப்பா மலேசியாவில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே பரசு வராரு. அண்ணாமலை அந்த தாத்தா சொல்ல ஏதோ உண்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பரசு சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் இந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, கணேசன் தான். இது என் பொண்டாட்டிக்கு சித்தி மோகன் தான். இரு நான் என் பொண்டாட்டி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பரசு வீட்டம்மாவை கால் பண்ணுறாங்க. உடனே நீ வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு இது யாருன்னு சொல்லு கலா அப்படிங்கிறாங்க. இது கணேசன் தான், எங்கள் சித்தி மகன் தான். ஊர் பூரா கடை வாங்கி வச்சுருந்தான். கடைசியில் அவன் வந்து கடன் தாங்க முடியாமல் ஊர் விட்டு ஓடினான். பிறகு செத்து போனாம்னாங்க. அவன் போட்டோ வச்சு நீங்கள் ஏன் கொண்டு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த கொடுமை நீ கேளுமா, இது ரோகிணியோட அப்பான்னு சொல்லி இந்த ரோகிணி பிள்ளை சொல்லுது அப்படிங்கிறது. இந்த பிள்ளையோட அப்பாவா, இந்த பிள்ளை மலேசியாவிலேருந்து வந்துச்சு அப்படி இப்படின்லாம் விஜயம்மா சொன்னாங்க. ஏம்மா இது என் சித்தி மகன் கணேசம்லா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட இவங்க ரோகிணி ஆஹா இது எங்கள் அப்பாவுக்கு சித்தி மகளா அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிக்காங்க. என்ன சொல்லனே தெரியலையேன்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, யார் பொய் சொன்னாலும் சரி தான், பரசு பொய் சொல்ல மாட்டான். நான் இவ்வளோ நாள் அவன் கூட பழகியிருக்கேன், இதில் ஏதோ உண்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாங்க, அந்த கிராமத்துக்கு நானே கூப்பிட்டு போகிறேன் உங்களை. இது வந்து நான் கணேசன் தாங்க நான் நிரூபிக்கேன் அப்படிங்கிற தாத்தா. இதை கேட்ட முத்து தாத்தா நம்ம எல்லாருமே கிராமத்துக்கு காரில் போகலாம். டேய் மனோஜ் உன் பொண்டாட்டி உன் காரில் ஏற்று அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரியல. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.